இந்தாங்கம்மா. முதல்ல அண்ணனுக்கு காட்டுங்க சாமி. இந்த மாதிரி தங்கச்சியும் கிடைக்கிறது நீ கொடுத்து வச்சிருக்கணும்பா. ஆமா, இவளுங்க ஏதோ பெருசா பிளான் பண்றாளுங்க, எனக்கு மட்டும் தானே தெரியும். நல்லது சாமி. நல்லதுப்பா. சரி அண்ணா வா போலாம். நீங்க போங்கம்மா, நான் வரேன். அட்ட, யார் அவ? செம்ம கும்தாவா இருக்கா. நம்ம ஏரியால இப்படி ஒரு ஃபிகரா? ஐயோ, நம்ம ஆளு சத்தண்டா இன்னைக்கு. அண்ணா சீக்கிரம் வாடா. பின்னாடி இருந்து பார்க்கும்போது நல்லதா இருக்கா, முன்னாடி பார்க்கும்போது தான் அசிங்கமா இல்ல? அசிங்கமா தான் இருக்குது. நீ பாரு சொல்லாம கொள்ளாம உன் தங்கச்சிங்களோட வந்துட்டவா, இப்ப வந்து என் கூட சாமி கும்பிடு. ஏ ராஜ ப்ளீஸ் டி, தங்கச்சிங்களா இருக்காங்கடி, மாட்டி விட்டுருவாங்கடி. இப்ப வரியா இல்லையா? குட்டம்மா பாவா. சரி வாம்மா. சாமியா தங்கச்சிங்க பாத்திர கூடாது. சாமி கும்பிட்டாச்சல, நான் கிளம்புறேன். பை. டேய் இருடா. எனக்கு டேய் அண்ணா சீக்கிரமா வாடா. அத வந்துட்டம்மா. ஏய் தங்கச்சி கூப்பிடி. பை 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 பை. வா. மௌ, சோறு போடுமா, பசிக்குது. மௌ மௌ, உன்னதான் கூப்பிட, காது கேட்கலையா? என்னடா மௌ, இன்னும் சமயம் என்னமா பண்ணிட்டு இருக்கா? இன்னும் ரெடி ஆகல. மௌ, நீ என்னதான் பண்ற? ஆமாடா, காலையில இருந்து சாமான் கழுவுறது, வீட்டை பெருக்கிறது, பாத்திரம் கழுவுறதுன்னு எல்லா வேலையும் நானே பார்த்துன்னு இருந்தா சமைக்க லேட்டா தான் ஆகும். ஒண்ணுக்கு 3 பொண்ணு பெத்து போட்டுருக்கல, என்ன பண்ணிட்டு இருக்காளுங்க அவளுங்க? நீயே போய் பாரு. என்னதான் பண்றாளுங்க அவளுங்க? வெள்ளையா இருக்க பசங்களை விட கருப்பா இருக்க பசங்க தான் கலையா இருப்பாங்க. கருப்பாங்களும் கலையா இருப்பானா? இன்னைக்கு கையும் கழுவுமா மாட்டடி ஜாப்பனீஸ் காரி. எஸ் டிக்டாக்கா அண்ணன்ற மரியாதை கொஞ்சம் கூட இல்ல. போ போ போ, சீக்கிரமா போ. நல்ல மூட்ல இருக்க போல, மூடிட்டு போயிட வேண்டியதான். ஓகே ஓகே ஓகே. இன்னொரு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஹே அண்ணா வாடா, வா வா வா. செல்ஃபி ஹே பைத்தியம். வாடா, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். பவுட் பண்ணுடா. பவுட் பண்ணுடா. அப்படியே போட்டேன்னா கயிறு. நானே இன்னும் சாப்பிடல, பசியில இருக்கேன். உக்காந்து பவுட்டு பூட்டுன்னு. ஒரு நான் டிக்டாக் பைத்தியம், இன்னொன்னு செல்ஃபி பைத்தியம். இங்க இன்னொன்னு இருக்கணுமே. இங்கதான் இருக்காளா? இவ என்ன ரகம்னே தெரியலையே. இவ நம்ம ஃபேமிலி தானா? டவுட். நான் போறேன். மௌ, ஒரு 300 ரூபாய் கொடுமா, ஈஸி பண்ணோம். 300 ரூபாவா? டேய் உனக்கு 3 தங்கச்சி இருக்குடா, அதுங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணணும், கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்காடா. என்னடா நினைச்சிட்டு இருக்க? போதும், வேணாம். மா 100 ரூபாய் கொடுமா, டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, பஞ்சர் போடணும். 100 ரூபாவா? உனக்கு அடுத்த 3 தங்கச்சி இருக்கு, அதுங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணணும், கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்காடா உனக்கு? என்னதாண்டா பண்ணலான் இருக்க? எனக்கு வேணாம். மா, பானிபூரி சாப்பிட ஒரு 10 ரூபா கொடு. 10 ரூபாவா? டேய் உனக்கு 3 தங்கச்சி. என்னடி மார்க் எடுத்து வச்சிருக்க? இதெல்லாம் ஒரு மார்க்கா? உங்க அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன பாக்குற? போ எடுத்துட்டு போ. இனிமேலாவது ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. எப்ப பார்த்தாலும் மொபைல வச்சுக்கிட்டு செல்ஃபி எடுக்கிறது, டிக்டாக் பண்றதுன்ட்டு. எக்ஸாம் ஒரு ரோதனா. அடிக்கா ருப்பி, என்ன மார்க் எடுத்து வச்சிருக்க? இதெல்லாம் ஒரு மார்க்கா? என் தங்கச்சின்னு சொல்லாதீ, அசிங்கமா இருக்கு. உங்க அண்ணன் நான்லாம் அப்ப எப்படி படிப்பேன் தெரியுமா? நீ 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட். யாரு? நானு. நிஜமாவா? வேற யாரு? நான் போய் அம்மாட்ட கேக்குறேன். சும்மா சொல்றீங்க. அம்மா அம்மா, உண்மையிலே அண்ணன் 10th ஸ்டேட் ஃபர்ஸ்டாமா? என்ன சிரிப்பு? எது நம்ம என்ன 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட்? முதல்ல அவன குரூப் எக்ஸாம் கிளியர் பண்ண சொல்லுங்க. டேய் பாத்ரா பாத்ரா. இரி. அப்பா அப்பா அடிக்க வராப்பா. பாருப்பா. சும்மாத்து விளையாடுங்க. அடி படிச்சனா என்ன ஆகுறது? உனக்கு என்ன அடங்க மாட்டியா நீ? அவன் தான் அடிக்க வந்தான். மெண்டல். போடா லூசு. அப்புறம் பாத்து